ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வடைக்கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இடிக்குள்ளே போயிடலாம். நான் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க. நல்லா 2 டைம் மேலே கழுவிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாகவே வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் கடலைப்பருப்பு ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். மூடி போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொரகொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓர வச்சுருங்க, இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. கேஸ் ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை அந்த கடாய்க்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாயிருங்க. நீங்களே பாருங்கள், இதே போல் நீங்களும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம கடலைப்பருப்பு நல்லா வதக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருங்க. அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர்னு வரணும். அதே போல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, உதிரியாக வந்துருச்சுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வேறொரு கடாய் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் அன்னாச்சி பூவும் ஆட் பண்ணியிருக்குங்க. 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுமே பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்குங்க. திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க. அதே போல் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க. மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை எல்லாமே போகுங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்ட உடனே ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. ஒரே 1 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா, கடலைப்பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் போதுங்க. நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரவே அரைச்சி எடுத்து ஊற்றிக்க போகிறேங்க தண்ணி. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க. ஒரு 8 நிமிஷம் போல் நம்ம இப்படியே மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொதி வருங்க. பாருங்கள், மேலால் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. திரும்பவும் நம்ம மூடி போட்டுடலாங்க. திரும்பவும் மூடி போட்டு ஒரே ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கலாங்க. குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. வடைக்கறி குழம்புனாவே திக்காக இருந்ததுங்க குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கடலைப்பருப்பெல்லாம் வெந்து வந்திருக்குங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட கொஞ்சமாக தாங்க கொத்தமல்லி இருந்துச்சு, அதனால கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட எது வேணாலும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். வடைக்கறி குழம்புனாவே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே போல் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.